வணக்கம். வெல்கம் டு ஸ்டாக் வெஸ்டிங் சேனல். இன்றைக்கி நாம் TV18 அப்படின்ற கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு நேயர் விருப்பம். நம்மளுடைய சேனலில் பார்க்குற ஒரு நேயர், அவங்க சப்ஸ்கிரைபரானு தெரியாது. அவங்க கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இதை நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்குறதுக்காக மட்டுமே நம்ம அனலைஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி அது நல்ல கரெக்டான வாய்ப்பில் இருந்துச்சுன்னா, அதனால் அதை பற்றி நம்ம பேசினா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நேயர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்பினா மட்டும்தான் அந்த ஸ்டாக் எடுத்து பேசுவேன். ஸோ அந்த வகையில் ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு ஏற்ற வகையில் இன்றைக்கி கரண்ட்டாக இருக்குன்றதுனால இந்த TV18 பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அது சார்ட்டில் போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். TV18 ப்ராட்காஸ்ட் லிமிடெட் இப்போ இந்த சார்ட்டில் இருக்கும், டே சார்ட்டில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வருவோமே, இங்கேருந்து வருவோம் டிசம்பர்லேருந்து. இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு டிசம்பரில் இந்த லெவலில் 41 சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு ஜனவரி வரைக்கும் இந்த ஒரு மாதத்தில் செம்ம ரேலி 42 62 20 ரூபான்றது மோர் தென் 50% ஏறிச்சு. திரும்ப கீழே வந்துச்சு, திரும்ப அதே லெவலுக்கு போச்சு. இப்போ இந்த ரெண்டில் நான் இந்த லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். இது எதுக்கு போட்டிருக்கோன்னா, இது ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன். இந்த டபுள் டாப் ஃபார்ம் ஆகி இதுக்கு மேலே இது கீழே திரும்பவும் இதை உடைக்க பார்த்தது முடியல. ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக சப்ளை ஜோன் இருக்குது. என்னங்க, இங்கே சப்ளை ஜோன் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ். இதில் இந்த இடத்துக்கு வந்தால் சப்ளை நிறையா இருக்குது, டிமாண்ட் இல்லை, யாரும் வாங்குறதுக்கு தயாராக இல்லை, விற்கிறதுக்கு தான் தயாராக இருக்காங்க. ஸோ இங்கே தள்ளி விட்டுருச்சு. திரும்பவும் இங்கேருந்து ட்ரை பண்ணி மேலே போய் முடியல. ஸோ திரும்ப அந்த பழைய இடத்துக்கு இங்கே வருது. ஸோ இப்போ நம்ம இதில் என்ன கவனிக்கணும்னா, இந்த லெவலை பார்த்துக்கோங்க. இந்த லெவல் பாருங்கள். ஸோ இது ஸ்ட்ராங் சப்ளை ஜோன். இங்கே ஒரு மினிமம் சப்போர்ட் எடுத்து ட்ரை பண்ண பார்த்துச்சு. ஸோ இங்கே டபுள் டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை என்ன சொல்லுவாங்கன்னா டபுள் டாப். இங்கே ஒரு டாப், இங்கே ஒரு டாப். இந்த மாதிரி டபுள் டாப் போட்டு கீழே வரும்போது இது நெக் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உடைக்கும் பொழுது இந்த லைன் இருக்குது பாருங்கள், இந்த லைனை தாண்டி வந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருச்சு, கீழே வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் இதனோட அறிகுறி. இங்கே ஒரு பெரிய கேண்டில் விழும்பொழுது இதை தாண்டிச்சுன்னா என்ன ஆகுன்னு பார்க்குறப்ப நெக்ஸ்ட் டேவே இது கீழே வந்துருச்சு. கீழே வந்தோடனே இது டவுன் ட்ரெண்ட். அதனால் டெக்னிக்கல்ஸ் நல்லா தெரிஞ்சவங்களும் இந்த ஸ்டாக்கை நல்லா ஃபாலோ பண்ணுறவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை தாண்டி வந்த உடனே உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே தே வில் ஸ்டார்ட் செல்லிங். இந்த இடத்துல செல்லிங் நிறையா இருக்கும். கடன்னு இறங்க ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? இப்போ இறங்கி எங்கே வந்திருக்கு? இந்த சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஜனவரியில் இருந்த இடத்துக்கு இப்போ உங்களுக்கு மேலே வந்திருக்கு. ஸோ 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய ரேலி மேலே போயிட்டு 50% ஏறி 50% இறங்கியிருக்கு. சரி, நீங்கள் இப்போ ஓவராலாக பாருங்களேன். இப்படி பார்ப்போம். டிசம்பர்லேருந்து இப்படி மேலே போயிட்டு கரெக்டாக வி ஷேப் மேலே வந்துருச்சு. இதெல்லாம் 5 மந்த்ஸில் நடந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மேட்டர். சரிங்களா? இப்போ நான் இதை தேவையில்லாதெல்லாம் டெலிட் பண்ணிடுறேன், இல்லை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. டபுள் டாப்லாம் தேவையில்லை, இதை இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். சரி, இப்போ நம்ம ஜூம் பண்ணுவோம். இங்கே பாருங்கள். இப்போ இனியும் அந்த சப்போர்ட் லைனில் இருக்குது. என்றைக்கு வந்துச்சு? May 9th 10 11 12 13. இந்த இடத்துல ஃபுல்லாக இந்த ஒரு வாரமாக இந்த இடத்துல தடுமாறிட்டுருக்கு. பட் இந்த இது பாருங்கள், ஜூம் பண்ணி எப்படி பாருங்கள். 14 15 எல்லாமே ரிவர்ஸ்க்கான சிக்னல். பட் ஆனால் இன்றைக்கி மார்க்கெட், அதாவது தேர்ஸ்டே மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கேண்டில் தான் விழுந்திருக்கு. பட் ஆனால் நீங்கள் பாருங்கள், இங்கே ஆரம்பித்து இங்கே முடிஞ்சது கொஞ்சம் மேலே டாப்அப், அதாவது கேப்பப் ஆகி ஏறி, கேப்பப்பில் கொஞ்சம் மேலே ஏறி திரும்பி நேற்று எங்கே ஆரம்பித்து முடிஞ்சதோ அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது. இப்போ இந்த 2 கேண்டில் நீங்கள் சேர்த்து பாருங்களேன் சார். வீக்லியில் போடுவோம். இந்த வீக்லியில் பாருங்கள், இங்கே சப்போர்ட் எடுத்துச்சுன்னு சொன்னோம் இல்லைங்களா? இப்போ போன வீக்கோடைய நடுவில் இருக்குது. ஓகே, இன்சைடர் கேண்டில் மாதிரி கிட்டத்தட்ட இதை நீங்கள் பார்க்கலாம் வீக்லியில். ஸோ ஒரு பச்சையில் விழுந்திருக்கிறதுனால இது ஒரு மேலே ஏறதுக்கான அறிகுறியாக கூட எனக்கு தெரியுதுங்க. ஸோ இப்போ ரிவர்சல் சிம்பிள் மாதிரி தெரியுது. அதனால தான் இந்த ஸ்டாக்கை ஒரு நேரம் முன்னாடியே கேட்டாங்க. ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் சப்போர்ட். இந்த சப்போர்ட் எடுத்து எப்போ ரிவர்ஸ் ஆகுதோ அன்றைக்கி இதை பற்றி பேசலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் நினைக்கிறேன் இப்போ நாளைக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ இது ரைட் டைம். நம்ம இந்த வாரம் இதை பேசணும். நெக்ஸ்ட் வீக் இதில் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம இந்த எல்லோ பாக்ஸ் பாருங்கள். இந்த 42 ரூபா ரேஞ்சு, அதிகபட்சம் 45. இந்த 45லேருந்து 40 இதுக்குள்ளே எங்கே ட்ரேட் ஆனாலும் கொஞ்சம் வாங்கலாம். ஃப்யூச்சரில் இது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடுக்கு இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ஸ்டாக்காக என் கண்ணுக்கு தெரியுது. உங்களுக்கும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்து ஒரு ஆவரேஜாக பார்ப்போம்.
என்னுடைய ஃபஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்டு 20%. ஓகே, ₹8.40 நமக்கு கிடைக்கும் கெயின். இங்கேருந்து ₹42 போட்டிங்கன்னா ₹50 40 இந்த 50-40 இதுதான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் லெவல் டார்கெட். மொபைல் யூஸ் பண்ணுறவங்க நம்பர்ஸ் தெரியலன்னு சொல்கிறீங்க, நான் பேசுகிறத கேளுங்க. ₹50.40 ₹42 இருந்து ₹50.40 ₹8 டிஃப்ரென்ஸு. அது 20% உங்களுக்கு ஃபஸ்ட் லெவல் ப்ராஃபிட் இருக்குது. சரிங்களா? இப்போ இங்கேருந்து ஒரு செகண்ட் லெவல் ப்ராஃபிட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடுவுலேருந்து எடுத்துப்போமே, இதுதான் என்னுடைய செகண்ட் லெவல் ப்ராஃபிட் விச் இஸ் ₹55 27 லெவல். ஓகே, இதை ஃபுல் லெவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 42 சப்போர்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா 32% 20-30ன்னு வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, இதுதான் இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு 2 ப்ராஃபிட் லெவல்ஸ் வந்து நம்ம டார்கெட் பண்ணி ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்து 3ஆவதாக பார்த்தீங்கன்னா ஹை லெவல். உங்களுக்கே நல்லா தெரியும், இதுதான் உங்களுடைய ஹை லெவல். ஹை லெவல் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி 60%, கிட்டத்தட்ட 60% கீழே விழுந்திருக்குங்க 5 மாதத்தில். சரிங்களா? 5 மாதத்தில் ஏறி இறங்கிருச்சு. ஸோ திரும்பி இது மாதிரி ஒரு வி ஷேப் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம ஃபஸ்ட் 2 லெவல்ஸை நம்ம டார்கெட் பண்ணலாம். ₹50, அடுத்தது ₹56, அடுத்து ₹67. இதுதான் 3 லெவல்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் 20, 30, 60. ஸோ 20-30% வந்து ஈஸியாக ஒரு குவார்ட்டருக்குள்ளேயே நம்ம இதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த TV18ல். லெட் சப்போஸ் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா, அதுக்கு தான் நான் வந்து இங்கே பாருங்கள் பாக்ஸை கொஞ்சம் கீழே இறக்கியே கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கீழே தடுக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ₹40 லெவல் கொடுத்துருக்கோம். 42 இந்த லெவலில் எங்கே வேணால் நீங்கள் அக்யூமுலேட் பண்ணலாம். இந்த லெவல் உடச்சதுன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் நான் இந்த ₹40 லெட் சப்போஸ் லைட்டாக தட்டுச்சுன்னா ₹38 வரும். பட் இதுக்கு கீழெல்லாம் போச்சுன்னா அது வந்து பெரிய ஃபால்ங்க. அதெல்லாம் நடக்குமான்றது எனக்கு இப்போ தெரியல. பட் இன்றைக்கி பொசிஷனுக்கு இதை நம்ம பார்க்குறோம், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா இது கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு, பட் ரெட்டில் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு ஒரு நாள் ட்ரேடிங் செஷன் இருக்குது, ஃப்ரைடே வந்து க்ரீனில் விழுந்துச்சுன்னா இந்த நெக்ஸ்ட் வீக்கில் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ TV18 ஸ்டாக் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அவ்வளோதான். ஸோ டு சம்மரைஸ், 40லேருந்து 45க்குள்ளே பையிங் ஜோன் இருக்குது. ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராஃபிட் வந்து ₹50 ரேஞ்சில் இருக்குது 20%. ரெண்டாவது லெவல் ப்ராஃபிட் வந்து ₹56 32%ல் இருக்குது. ரொம்ப லாங் டேர்மில் வச்சுருந்தீங்கன்னா 60% வரதுக்கும் இது வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இருக்குது. பழந்த ஹிஸ்ட்ரி வச்சு பார்த்தோன்னா 60%, அதாவது ₹67 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இந்த ஸ்டாக்கில் இருக்குது. உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு ஸ்டாக் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி பேசுவோம். குட் லக். தேங்க்யூ.